இந்த எலிக்சர் மிக்ஸ்ல என்ன இருக்கு, எதனால இது ஸ்பெஷல், மற்ற ப்ராடக்ட் எல்லாம் என்ன எதனால ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போம். இதுல 12 விதமான மூலிகைகள் இருக்கு, ஒவ்வொன்றையும் தனித்தனியா நம்ம பார்ப்போம். ட்ரிச்லியா கட்டிகுவா இது எதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா, செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப பிரமாதமா சப்போர்ட் பண்ணுது. ஆண் தன்மை அதிகரிக்கிறதுக்கு, விந்தணுக்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் யார் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வேட்டைக்கு போற அந்த வேடர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பிரேசில் காட்டுப்பகுதியில் இருக்கிற துப்பி இந்தியன்ஸ்ங்கிற பழங்குடியினர்கள் இந்த டிச்லியா காட்டுகவாவோட மரப்பட்டை தான் அதோட வீரியம் மிக்கது. அதை வந்து ஒரு தேநீர் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டுமா, இது நரம்பு மண்டலத்தை ஊக்குவிச்சு கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய உடல்ல இருக்கிற தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மனதை வந்து ஒரு அமைதிப்படுத்தி மேம்படுத்தி கொடுக்கும். மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது சா பால்மெட்டோ. இது குறிப்பா ஆண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம். அது எந்த ஆண்களுக்கு, 40 வயதுக்கு மேற்பட்ட வயதான ஆண்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். என்ன நடக்கும்னா, ஒரு ரெகுலரா தாம்பத்தியம் இல்லாம அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ப்ராஸ்டேட் சுரப்பி அப்படிங்கிறது வீங்க ஆரம்பிக்கும். யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொருள் வீணா போகல, அதே மாதிரி ப்ராஸ்டேட் சுரப்பிங்கிறது வீங்க ஆரம்பிக்கும். அது வீங்கும் போது மூத்திர பையிலேருந்து சிறுநீர் வெளியே வரும் பாதையை வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கணும். அப்ப யூரின் போகாது, சுற்றுச்சூழா போகும். அது மரண அவஸ்தையா இருக்கும். அவங்களுக்கு தான் இது வரப்பிரசாதம். அந்த பிபிஹெச்ங்கிற விஷயத்துக்கு இது தீர்வா இருக்கு. யூரினரி ட்ராக்ட், யூரினரி சிங்ஸ் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே மேம்படுத்தி தருது. முடி கொட்டாம வளர்றதுக்கு அப்படி பாருங்க, இப்படிதான் காமிக்கணும். ஓமகுச்சி நான் சொன்ன மாதிரி நான் அப்படி செஞ்சு காமிக்கலாம். நம்ம ரோல் மாடல் இருக்கு. முடி கொட்டாம முடி அடர்த்தியா வளர்றதுக்கு உபயோகமா இருக்கு. ஹார்மோன்ஸை மேம்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இதுவும் செக்ஸுவல் ஹெல்த்தை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இதுவும் உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிகல்ஸை அழிக்கக்கூடிய விஷயத்த பெட்டரா செய்யுது. அடுத்தது குக்கர்பிட்டா மஸ்டர்டா சீட்ஸ், அதாவது குரூக்குடு பம்கின்னு சொல்லுவாங்க. பகமாத்தீவுகளில் விளையக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பரங்கி விதைகள். அபரிமிதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் கொண்ட ஒரு விஷயம்தான் இந்த குக்கர்பிட்டா மஸ்டர்டா சீட்ஸ், பரங்கி விதைகள். இது ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு ரொம்ப மேம்படுத்தி தருது. நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. இதுலயும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்துற விஷயங்கள் இருக்கு. நல்ல தூக்கம் வரதுக்கு உதவுது. இதுல இருக்கிற மெக்னீஷியம் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இதுல இருக்கிற ஜிங்க் டைஜஷன் இஷ்யூக்கெல்லாம் பெட்டரா இருக்கு. இதுல இருக்கிற நார்ச்சத்துக்கள் உங்களோட கட் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்க நார்ச்சத்து ரொம்ப உதவியா இருக்கு. இதுல இருக்கிற ஒமேகா 3 சத்தும் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ட்ரிபிளஸ் டெரஸ்டிஸ் அப்படின்னா என்னங்க, நெரிஜில் பங்க்சர் சொல்லுவாங்க. இது ஆண் தன்மைக்கான டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. செக்ஸுவல் டிசைரை, அந்த பாலியல் விருப்பத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. கருத்தரிக்கும் தன்மையை அதிகரிச்சு கொடுக்குது. மசில் ஸ்ட்ரென்த், பாடி பில்டர்லாம் இருக்காங்க, அவங்களோட மசில்ஸ் பில்ட் ஆகணும், அதுக்கு அந்த ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேமேஜ் ஆகும், அது திருப்பியும் ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுவும் மூளை மேம்படுத்தி கொடுக்கறது, மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கறது, மன அழுத்தத்தை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல எங்க யூஸ் ஆகுதுன்னா, கிட்னி ஸ்டோன்ஸை கரைக்கிறதுக்கு, சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசின்லயும் யூஸ் ஆகுது. நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் இது உபயோகமா இருக்கு. அடுத்து ரெட் பீச் ஸ்டெம் செல். ஸ்டெம் செல் அப்படின்னா, நம்ம அம்மா வயத்துல இருந்து நம்ம வரும்போது தொப்புள் கொடி வழியா நமக்கு நிறைய விஷயங்கள் உள்ள வரும். அது மூலமா தான் நமக்கு உணவு எல்லாமே வரும். அதுல வரக்கூடிய விஷயங்கள் தான் ஸ்டெம் செல். இந்த ஸ்டெம் செல்ங்கிறது என்னன்னா, உடம்புல ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்ததுன்னா அந்த டேமேஜ் ஆன செல்ல எல்லாத்தையும் சுரண்டி தூக்கி போட்டுட்டு அந்த செல்லாவே மாறக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்டெம் செல். இது பிளான்ட் ஸ்டெம் செல். உடம்புல இருக்கிற இன்ஆக்டிவா இருக்கிற ஹியூமன் ஸ்டெம் செல்ல ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஏதாவது செல் டேமேஜ் ஆகுதுன்னா அந்த செல்லாவே மாறி அதோட செயலை செய்யக்கூடிய திறமையும் இதற்கு இருக்கும். இது வயதாகும் தன்மையை குறைக்கும். இதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறது. ஜாயிண்ட் ஹெல்த், போன் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. செல் ரீஜெனரேஷன், உள்ள செல்கள் அழிஞ்சிட்டு இருக்கும், புதுசா உருவாகிற வேலை ரெண்டுமே நடந்துட்டு இருக்கும். அழியிற வேலை அதிகமாகும் போது வயதாகும் தன்மை ஆகுது.
செல்கள் புதிதா உருவாகிறது அதிகமாகுதுன்னா இளமையா நம்ம இருப்போம். இது இளமையா இருக்கிறதுக்கான சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு நீர்த்தன்மையை உங்க ஸ்கின் வச்சிருக்கிறது, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட இருக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு இருந்த ஒரு அருமையான பழம். இது வந்து செல்லுலார் ரீஜெனரேஷன், அந்த செல்கள் புதுசா உருவாகும் தன்மையை அதிகரிக்குது. இதுவும் ஆன்டி ஏஜிங் சப்போர்ட், அதாவது வயதாகும் தன்மையை குறைக்கும் சப்போர்ட் இதுல இருக்கு. ஸ்கின்னை அழகாவும் ரேடியண்டா, அதாவது க்ளோ ஆகுற மாதிரி பளபளக்கிற பகலானி அப்படின்னு உங்களுக்கு கண்டு பாடுற மாதிரி ஒரு அழகான ஒரு வசீகரமான முகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். டீடாக்ஸ் பண்ணும், உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியெடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். இதுக்கு ஹார்னி கோபேட்னு ஒரு பேர் உண்டு. அதாவது ஆட்டு இடையர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆடுகள் ஒரு தாவரத்தை சாப்பிடுது, ரவுடி ஆட்டு தாவரம்னு அதுக்கப்புறம் பேர் வச்சாங்க. இதை எடுத்துக்கும் போது லவ் டிசைர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். காம வேட்கையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எரக்டல் ஃபங்க்ஷன், நிறைய பேருக்கு இன்னைக்கு விரைப்புத்தன்மை குறைபாடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதற்கு இது ரொம்பவே உறுதுணையா இருக்கும். ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், எனர்ஜி அதிகரிச்சு கொடுக்கும். போன் ஹெல்த், பாடியில வந்து கால்சியம் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு புரை நோயை தடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. ஹார்மோன்ஸ்களை சமநிலைப்படுத்தி கொடுக்கும். மூட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. நிறைய பேருக்கு என்னன்னா அப்படியே சொங்கி மொங்கியா இருப்பாங்க, அதெல்லாம் அப்படி எழுந்து நிற்க வச்ச அப்படி தெம்பாக்கி கொடுக்குற சக்தி இது கொண்டு. இது சைனீஸ்லயும் சரி, இந்திய மருத்துவத்திலையும் சரி, நிறைய ட்ரெடிஷனல் மெடிசன்ல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கார்டிசெப்ஸ், இது ஒரு காளான். இது காளான்ங்கிறது நம்ம வந்து மேல அப்படி கொடை மாதிரி இருக்கிற காளானை தான் பார்த்துருப்போம். இது ஒரு வித்தியாசமா கம்பளி பூச்சி மாதிரி இருக்கிற காளான். இது எங்க விளையும்னா ஹை ஆல்டிடியூட் மலை, அதாவது பனி படர்ந்த மலைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப உயரமா இருக்கிற மலை, அங்கதான் இது அதிகமா காணப்படும். குறிப்பா இமயமலை பகுதிகளில் இது ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்ன செய்யும் அப்படின்னா எனர்ஜி ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆக்சிஜன் யூட்டிலிட்டி, உடம்புல அந்த ரத்தத்துல சிவப்பணுக்கள் ஆக்சிஜனை எடுத்துட்டு போகும். இப்ப இரும்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட எடை போல 8 மடங்கு எடை தூக்கும் சக்தி கொண்டது. நாம வந்து நம்ம எடையை போல 1 மடங்கு எடையை தூக்க முடியும் அப்படின்னா அது 8 மடங்கு எடையை தூக்க முடியும். அதே மாதிரி ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷனை இது எடுத்ததுக்கு அப்புறம் ரெட் பிளட் செல்ஸோட இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். அது மட்டும் இல்ல, செல்கள்ல அந்த மைட்டோகாண்ட்ரியால உள்ள போய் சேர்க்கிற வேலை, மைட்டோகாண்ட்ரியால ஏடிபியா ப்ரொடக்ஷன் ஆகுற வேலை, இது எல்லாத்துக்குமே இந்த செல்லுக்குள்ள ஆக்சிஜன் போற வரைக்கும் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க அந்த வேலையை வந்து சிறப்பா செயல்படுத்துது. அதனால தடகள வீரர்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள் தான் லாங் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெமினா, என்டூரன்ஸ் அது அதிகமா இருக்கு. என்டூரன்ஸ் அங்க மட்டுமா வேணும், நம்ம பெட் டைம்லயும் என்டூரன்ஸ் வேணும் இல்லையா, அதற்கும் இது சப்போர்ட்டிவா இருக்கு. ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, வயதாகும் தன்மையை குறைக்குது. ஸ்டிவியா ரபோடியானா, இது ஒரு செயற்கை இனிப்பு. இதுக்கு வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. ஆனா இது இயற்கை இனிப்பு. 300 மடங்கு, நம்ம சர்க்கரை போல 300 மடங்கு இனிப்பு வாய்ந்தது. இது இனிப்பு தன்மை கொண்டது. சுகருக்கு ரொம்ப நல்லது, ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நல்லது. நேச்சுரல் ஸ்வீட்னர், பல் ஆரோக்கியத்துக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பாசிஃப்ளோரா, இந்த பூ என்ன அப்படின்னா மனசை அமைதிப்படுத்தும், ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டியை குறைக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். நல்ல நிம்மதியான தூக்கம் வேணும்னா மெலோட்டோனின் உடம்புல இயற்கையா சுரக்கணும். அந்த மெலோட்டோனின் சுரக்கிறதுக்கும் ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதுக்கும் நம்ம உடம்புல உருவாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அமுத்தி வைக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. மூடு வந்து நிதானமா அப்படி ரொம்ப ஸ்விங் இல்லாம, மூட் ஸ்விங் இல்லாம மூட் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. மைல்டா பெயின், சின்ன சின்ன குறைந்தபட்ச வலி நிவாரணியாகவும் இது செயல்படுது. அமைதிப்படுத்துது, அதாவது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி கொடுக்குது. அடுத்து ஜப்டிகாபா, இது விட்டமின் சி சத்து நிறைய இருக்கிறது. அதனால இதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல போய் அந்த கிளென்சிங் ப்ராசஸை சரி பண்ணும். கிளென்சிங் ப்ராசஸை
அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம உடம்புல நச்சுக்கள் கழிவுகள் தொடர்ந்து உருவாயிட்டே இருக்கு. நாம 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் வியர்வையை மட்டும்தான் கழிவுகளா பார்க்கணும். அதை தவிர செல் லெவல்ல மெட்டபாலிசம் பேஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மெட்டபாலிசம் பேஸ்ட் எல்லாம் வெளியில எடுக்கிறதுக்கு விட்டமின் சி சத்து ரொம்ப அவசியம். இது அபரிமிதமா இருக்கிறதுனால அந்த மெட்டபாலிசம் பேஸ்ட் எல்லாம் அழகா உடம்பு விட்டு வெளியேறுது. ஸ்கின் அதனால ஆரோக்கியமா இருக்கு. டைஜஸ்டிவ் ஹெல்த், கட் ஹெல்த்னு சொல்லுவாங்க. அந்த ஜெரிமான மண்டல ஆரோக்கியம் மேம்படுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இதுல இருக்கு. பிளிகியா இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்கு. சிறப்பான நியூட்ரியன் பொருள். பழம் இது காயா இருக்கும்போது ஆக்சுவலி விஷத்தன்மை இருக்கும். பழமானவங்க அதீத மருத்துவ குணம் கொண்டது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், எனர்ஜி விட்டாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுவும் டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு நல்லது, லிவர் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. இதே மாதிரி எல்லாம் சேர்ந்து ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. ஆண் தன்மைக்கான ஹார்மோன்களை அதிகரிச்சு மேல் விட்டலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. கருத்தரிக்கும் வாய்ப்பு, ஆண் தன்மை பெண் தன்மை இரண்டையும் சமநிலைப்படுத்தி கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகரிச்சு கொடுக்குது. எனர்ஜி, ஸ்டெமினா, பெர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. உடம்புல செல்கள் புதிதாக உருவாகிறதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. வயதாகும் தன்மையை குறைக்குது. ஹார்ட் ஹெல்த், இம்யூனிட்டி, ஓவரால் வெல்னஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது டீடாக்ஸ் பண்ணுது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது, ரத்தத்தை உருவாக்கும் தன்மை அதிகரிக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, மனசை அமைதிப்படுத்துது, செல்கள் புதுசா உருவாகும் தன்மையை அதிகரிக்குது, பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுது. இதெல்லாம் சேர்ந்ததுனாலதான் இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்போவா செயல்படுது.